பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் 2026 சட்டமன்ற தேர்தல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து மேடையை அலங்கரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் கல்வி என்னும் தீபத்தை ஏற்ற துடிக்கும் மற்றும் தீயம் மதுவின் மயக்கத்தை மாற்ற துடிக்கும் மற்றும் அதிகார பீடத்தில் இளைஞர்களை அமர அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் மக்கள் சிகரம் எங்கள் பாச தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களை வருக வருக என வரவேற்று மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய பிஎம்டி போராளிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இங்கு அலை கடல் என திரண்டு என் உயிரினும் மேலான என் ரத்த சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் எங்கு எந்த பிரச்சனை என்றாலும் அனைத்து நம்ம சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்துக்குமே முதல் குரலாக கொடுத்து கொண்டு இருக்கிறார் KN இசக்கிராஜா தேவர் அவர்கள். இந்த சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் எங்க எந்த பிரச்சனை என்றாலும் முதல் கோல் தலைவருக்கு தான் வருகிறது. அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தலைவர் நம்ம எஸ்பி கமிஷனர் வரைக்கும் பேசுவாரு. அதுக்கு மேலையும் டிஜிபி வரைக்கும் பேசணும் அப்படின்னா நமக்கு அதிகாரம் வேணும். அதாவது தமிழ்நாடு பூரா இருந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிசிஆர் கேஸ் போட்டுட்டான், இங்க பிசிஆர் கேஸ் போட்டுட்டான், அங்க பொய் வழக்கு போட்டுட்டான், அங்க கோயிலுக்குள்ள விட மாட்டேட்டான், இங்க கோயிலுக்குள்ள விட மாட்டேட்டான், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் நம்ம தலைவருக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம தலைவரால அதாவது ஒரு அதிகாரம் இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய முடியும். அதுக்கு முக்கியம் நம்ம தலைவர் 2026 சட்டமன்றத்துக்கு போனோம். சட்டமன்றத்துக்கு போய் அங்க இருந்தா மட்டும்தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம தலைவர் சட்டமன்றத்துல இருந்தா நம்ம சமுதாயம் மட்டும் இல்ல, நம்மளை நம்பி நாடி வரவங்கள ஒருத்தர் கூட பாதிப்பு அடையாத அளவுக்கு நம்ம தலைவர் பார்த்துக்கிடுவாரு. அதே சமயத்துல இந்த தொகுதி சங்கரன் கோவில் தொகுதி நம்ம தலைவர் எல்லா பிரச்சனையும் கொண்டுட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தலைவரால நம்ம எல்லா பிரச்சனையும் சாதிக்கணும்னா நம்ம தலைவர் யார கைய காட்டுறாரோ அவருக்கு தான் நம்ம இது எல்லாமே மக்கள் ஓட்டு வங்கியா மாறினா மட்டும்தான் நம்ம தலைவர் யார கைய காட்டுறாரோ அவருக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை நம்ம பாதுகாக்க முடியும். அதை கண்டிப்பாக எல்லாரும் மனதில் வச்சுக்கிடுங்க. அதே சமயத்துல கடைசி நேரத்துல நம்ம தலைவர் எக்காரணத்தை கொண்டு நம்ம சமுதாயத்தை அடகு வைக்க மாட்டாரு. எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் சரி நம்ம சமுதாயத்தை பணத்துக்கு மட்டும் நம்ம தலைவர் என்னைக்கு விலைய போக மாட்டாரு. நம்ம தலைவருக்கு ஒரே குறிக்கோள் அதிகாரம். இந்த திராவிட தேசிய கட்சிகளுக்கு நான் சொல்லிக்கிட்டேன். அதாவது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவரை பணத்தை மட்டும் கொடுத்து இந்த நம்ம மக்களுடைய ஓட்டை அவர் சார்பா வாங்கிக்கலாம்னு கனவு கூட காணாதீங்க. அது ஒரு துளி கூட நடக்காது. எங்க தலைவருக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். எம்எல்ஏ சீட்டை கொடுத்து நீ வெற்றி பெற்று உன் சமுதாயத்துக்கு பாதுகாப்பா இருன்னு சொல்லி சட்டமன்றம் கொண்டு போனா மட்டும்தான் நம்ம எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம ஆதரவு கொடுப்போம். அதை திராவிட தேசிய அரசியல்வாதிகள் கவனத்தில் கொள்ளணும். அதே சமயத்துல நம்ம தலைவர் இந்த சட்டமன்ற தொகுதி இது தனி தொகுதியா ரொம்ப நாளா இருக்கு. அதை நம்ம சட்ட ரீதியான நடவடிக்கையை நம்ம தலைவர் கோர்ட்ல கையாண்டுகிட்டு இருக்காரு. இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்றத்துக்கு நம்ம இதை பொது தொகுதியா ஆக்க முடியாட்டாலும்
அடுத்த தேர்தலில் கண்டிப்பா இந்த தொகுதி 100% இந்த நம்ம தலைவர் தலைமையில இந்த தனி தொகுதி சங்கரன்கோவில் தனி தொகுதி பொது தொகுதியா கண்டிப்பா மாறும். அதே சமயத்துல இந்த சங்கரன்கோவில் இந்த தனி தொகுதியில நம்ம தலைவர் விரைவில் நம்ம மக்களுக்கு தகவலை கொடுப்பாரு. அதாவது சங்கரன்கோவில் இந்த தனி தொகுதியை நம்ம தேர்தல் புறக்கணிப்பு பண்ணலாமா, இல்ல நம்ம ஒரு ஆளை கை காட்டி வெற்றி பெற வச்சு அது மூலியமாக நம்ம மக்களுக்கு உதவி செய்ய வைக்கலாமா என்பதை தீர ஆராய்ந்து முடிவெடுப்பார். அதன்படி இந்த மக்கள் எல்லாரும் வழி நடத்தணும்னு அதன்படி நடக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.